அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். கன்னி ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு சூரிய பகவான் செல்கிறார். ஜூன் மாதம் 15ஆம் தேதி மிருகராசி 10ஆம் இடத்துக்கு வருகிறார். அவர் ஜூலை 16 வரை அங்கேயே இருப்பார். ராசிநாதன் புதன் அங்கே இருக்கிறார். அவருடன் சூரியன் இணைவதால் புத ஆதித்ய யோகம் உண்டாகிறது. படிக்கும் மாணவர்களுக்கு நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர், போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். அரசு உத்தியோகம் கிடைக்கும். இதுவரை அரசு உத்தியோகம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கு நல்ல விதத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் அரசியல்வாதிகளால் ஏற்றுக்கொள்ளப்படும். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்கும். மக்களிடையே புகழ் செல்வாக்கு தங்களுக்கு பெருகும். ஏற்கனவே குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து தங்களுக்கு லாபங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். பழைய கடன்களை அடைக்க வேண்டி இருக்கும். வீட்டில் சுபகாரியம் நன்றாக நடைபெறும். பிள்ளைகளால் புகழ், பெருமை, கௌரவம், அந்தஸ்து அனைத்தும் கூடும். நோய் நொடிகள் உள்ளோருக்கு நோய் நொடிகள் அனைத்தும் படிப்படியாக விலகும். சூரியன் சம்பந்தப்பட்ட இதய நோய், கண் பிரச்சனைகள், இஎன்டி ப்ராப்ளம், கண், காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். ஆக சூரிய பெயர்ச்சினால் தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். பண வரவுகள் மேம்படும். சேமிப்பினை தொடர்வீர். பழைய கடன்கள் அனைத்தையும் அடைப்பீர்கள். மருத்துவ தொழில் செய்வோர் நன்கு புகழ் பெறுவர். பிறரால் செய்ய முடியாத வேலைகளை திறம்பட செய்வீர்கள். கைராசியான மருத்துவர் என பெயர் எடுப்பீர்கள். சட்டம் பயின்றோருக்கு நன்றாக வாதாடுவீர்கள். நன்கு புகழ் பெறுவீர்கள். ஒருவேளை தாங்கள் பிறந்த போது சூரியன் நீச்சம் அடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ தான் பிரச்சனை, பரிகாரம் தேவைப்படும். தினமும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள். தினமும் காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.